ஆடி பெருநாள் ஆடி பெருநாளுக்கு இன்னொரு கட்டணம் இருக்குது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட டீசல் 120 ரூபாய்க்கு அதிகமான விலை இருக்குது போன வருஷத்தில் இருக்குது. அப்போ அதில் நிலையமாக ஒரு 50 ரூபா அதிகரிக்க வேண்டிய நிலை இருக்குது. ஏன்னா உண்மையில் அங்கேருந்து எங்களுக்கு 42 வயசு பேருந்து மட்டும்தான் மக்களே சீட் மட்டும்தான் நம்ம எது ஸ்டாண்டிங்கில் கொண்டு வரையிறாங்க. வண்டியில் வியாதிகளை வரைக்கும் எம்ஜிஆர் தான் சொல்கிறோம். ஒரு பக்கம் பார்க்க கிட்டத்தட்ட 300 நம்மளாக 40 பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா வருது. கிட்டத்தட்ட அப்படின்னா 3 கிலோமீட்டர் டீசல் கணக்கு பார்த்தா 14,200 ரூபாய்க்கு டீசல் போடுறோம். அப்போ சாதனை நடத்தின சம்பளத்தை இதை கருத்தில் வந்து ஒரு 50 கடந்த வருடமே நம்ம ஊர் அடுத்த ஒருபட்ட சேவைகளாக சார் அதில் 10,000 தேவை ஒருபட்டம்னா அங்கேருந்து விளையாடிகளை கொண்டாந்து நவாசன மேலே உங்களோட கருத்து என்ன குடும்பம் 350 மீட்டர் தான் 350 இருக்கிறீங்க வேண்டாம் உண்மையில நெருக்கடியாக 120 ரூபாய்க்கு மேலே அதிகரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுக்கு ஒரு 350 ரூபாய் நாங்கள் கொண்டு தரோம். ஆனால் அப்புறம் விலங்கு அடுத்த அவனுக்கு பிரச்சனைன்னா அது பழைய விலை கொண்டு தான் பேர். பட் ஆட்டோ தீர்மானிக்கல ஆட்டோ இந்த ரேட்டை நீங்கள் தீர்மானிச்சிருக்கோம் அந்த தீர்மானிக்கப்பட்ட சார் இந்த மடுவுக்குள்ள இந்த உள்ளுக்குள்ள இந்த கோயிலுக்குள்ள சில நேரமாக்கில் போய் வீட்டுக்குள்ள கடைகளுக்கு போகிறதுக்குன்னா அது இருந்தால் 200 ரூபான்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில் போய்க்கல 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபாங்க. விசேடமாக தீர்மானிக்கப்பட்டது மடு ரோட்டில் இருந்து இங்கே வாரத்துக்கு 1,020 ரூபா. முதல் 1000 தான் 1,020 ரூபா இங்கே இருந்து நாங்கள் மடு ரோட்டுக்கு போகிறோம். ஏன்னா அவையில் வந்துட்டு சார் நாங்கள் இந்தியா தான் போகணும்னா இங்கே பார்க்கிங்கில் நிற்கிறது நம்ம அவையில் 2 பேரும் அந்த ஆக்டிமெண்ட்டில் அது பழமையாக போய் போயிருக்கிறோம். அதை படி தீர்மானிக்கிறோம். அது இந்த முறை பெட்ரோலுக்கு விலை அதிகரிப்பாங்க நாங்கள் இதை பார்ப்போம். ஆனால் ஆவணிக்கடியில் நாங்கள் கிலோ குறைவாக இருந்தால் நாங்கள் அதை பழைய இதை ப்ராட்ஸை மற்றது ஒரு முறை இந்த ஒரு பிரச்சனை சொன்னவங்க சென்ட்ரல் சர்வீஸுக்கு இந்த வாகனங்கள் ஆட்கள் வாராங்க அங்கே தங்கி நிற்கிறாங்க. தங்களோட வெஹிக்கிளை மறு ரோட்டில் இருந்து இங்கே மட்டும் போடுறதுன்னு சொல்லி அது இந்த மாதிரி நாங்கள் நிப்பாட்டிக்கிட்டால் அதிகமாக பிரதேச செயலாளர் தீவன் ரெண்டு பேரை போட்டு அப்படியே கட்டுப்படுத்துவோம். சிங்கள மொழி அப்படி நடக்கிறது இல்லை. இல்லை இந்த முறை நாங்கள் சொல்லிடுவோம். முதல் நாள் மீட்டிங்கில் போலீஸார் சொன்னார் அதுக்காக நாங்கள் அதுக்கு 2 பேர் அதை அந்த கொடுப்போம். பிரதேச 2 கிலோமீட்டர் அது நல்லா சிங்கள மொழி போலீஸார் உரியாட 2 பேரை போட்டு நீங்கள் அன்றைக்கு சார் இந்த விடயமும் கலந்துரையாடப்பட்டது. அப்போ அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அவையில் அவையில் கொண்டதாக்கில் ஏற்றி கொண்டு போயிடுமா வேறு ஆக்கில் ஹயரில் ஏற்றி கொண்டு போயிடுமான்றது கன்ஃபார்ம் பண்ணுறது. ஏன்னா அவையிலும் அவையிலாக்களோட போய்வாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு ஆக்களை போடுறோம் சார் சொன்ன மாதிரி போலீஸோட கோஆர்டினேட் பண்ணி செய்கிறோம். ஆனால் அப்படியாவே ஹயர் ஓடினம் பண்ண தகவல் தெரிஞ்சு அது சொன்னால் தான் விசாரிக்கலாமே தவிர தனியார் பிரைவேட் சீட்டுக்கு கொடுப்போம். அங்கே டிஎஸ்ஆர் உத்தியோகத்தோட கடந்து 2வது போலீஸாரை கோஆர்டினேட் பண்ணி அதை கட்டுப்படுத்துவோம்.